எனக்கு ஒரு ஒரு டவுட் இருக்கு. இப்போ எல்லாருமே அவங்கவங்க அவங்க சொன்ன மாதிரி தான். அவங்களோட கருத்த சொல்லும்போது, இப்போ எஃப்ஜேவா இருக்கட்டும், அண்ணா இதுனா, அதனா அதனா ஓகே சொல்லுங்க. அரோரா சொல்லும்போது, தலையாட்டுறதே இரிட்டேட் ஆகும் சொல்லுங்க தெரியுங்களா? அரோரா நீங்க பேசுங்க. நீங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது, பார்வதின்னு ஒரு ஜீவன் இருக்கு. அந்த ஜீவன் வந்துட்டு, இந்த மாரி நடந்துச்சுன்னா, "பார்வதி உனக்கு பேசுறதுக்கு சொல்லியா குடுக்கணும்?" அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஒரு மாரி டவுன் பண்ற மாதிரி பேசுறது, எஸ். அது சரியான விஷயமா இது அப்படிங்கிறது எனக்கு போன புரியல. வாட்டி போன சீசன்ல வந்து ஜாக்குக்கு நெறைய நடந்தது. இந்த மாதிரி. ஜாக் மட்டும் ஏன் அப்படி பண்றீங்கன்னு கேட்டுட்டு இருந்தோம். ஒரு கிட்டத்தட்ட ஒரு டிக்கெட் டூ ஃபினாலே வந்ததுக்கு அப்புறமா தான் அவரு நார்மலாவே பேசினாரு. ஏன்னா, அந்த சீசன்ல ஜாக் ஒரு கன்டென்ட். சௌந்தர்யா ஒரு கன்டென்ட்னா, ஜாக் ஒரு கன்டென்ட். அதே மாரி தான் வந்து இப்ப இப்ப இருக்கிற ஒன் அண்ட் ஒன்லி கன்டென்ட்ன்னு பார்த்தீங்கன்னா வந்து, நெகட்டிவ் வேல கன்டென்ட் பார்த்தீங்கன்னா, பார்வதி மட்டும் தான். நீங்க பாசிட்டிவ் வேல ஒருத்தர் கன்டென்ட் குடுக்குறாருன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரையும் கன்டென்ட் குடுக்க வச்சு பேச வைக்கிற ஒரே ஆள் பார்வதி தான். இப்ப சப்போஸ் மக்கள் சொல்ற மாரி பார்வதி வெளிய அனுப்பிச்சுட்டா, கனி யார பத்தி பேசுவாங்க? விக்ரம் யார பத்தி பேசுவாரு? எஃப்ஜே யார பத்தி பேசுவாரு? சபரி யார பத்தி பேசுவாரு? சுபிக்ஷா யார பத்தி பேசுவாங்க? யோசிச்சு பாருங்க. பேச முடியாது. சுபிக்ஷாவ சோ, கூட சார் பேச விடுவாரு. அவங்களுக்கெல்லாம் வந்து பீஸ்ஃபுல்லா இருக்கும். சில பேர் சொல்றாங்க, அவங்கள வெளில அனுப்பிச்சுட்டா ஷோ பீஸ்ஃபுல்லா போகும். பீஸ்ஃபுல்லா போவும். 100, 200 தான் பார்ப்பீங்க. 1000, லட்சம் பார்க்க மாட்டீங்க. ஏதோ ஒரு கான்ட்ரோவர்சி இருக்கிறதுனால தான் நீங்க பார்க்குறீங்க. அந்த கண்டிப்பா. கான்ட்ரோவர்சிய கிரியேட் பண்றது யாரு? குடுக்குறது யாரு? அவங்க ஒருத்தர் இருக்கிறதுனால தான் உங்களுக்கு பேச்சுவார்த்தையே போகுது. இல்லன்னா அவங்கவங்க வேலைய பார்த்துட்டு அங்கங்க படுத்துன்னு, தூங்கிக்கின்னு, பாட்டு பாடின்னு தான் உட்கார்ந்துருப்பீங்க. நம்ம பாட்டு இந்த வீட்ல கேட்டு ஒரு 2 வாரம் ஆயிடுச்சு. ஆமா. அந்த அளவுக்கு சண்டைகள், சர்ச்சைகள் எல்லாமே இருக்கு. சண்டை, சர்ச்சை மட்டும் தான் பிக் பாஸ் கிடையாது. அத தாண்டியும் இருக்கு. அத மட்டும் ஆனா தானே இந்த பண்றாங்க. சீசன் முழுக்க முழுக்க சண்டை மட்டும் தானே. சண்டை, சர்ச்சை மட்டும் தான் நடக்கும். சண்டை, சர்ச்சையால மட்டும் தான் போகும். சோ, பிக் பாஸ் விளையாட பாப்போம். ஆரம்பிச்சுட்டாருன்னா, இந்த வாரம் போன வாரம் பயங்கரமா கலகலகலன்னு சண்டை போட்ட ஒருத்தர் தான் இந்த வாரம் தலைவர் ஆயிருக்காரு. சோ, என்ன பண்றாரு வினோத் அவர்கள் அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பிக் பாஸ பார்த்துட்டு வெள்ளிக்கிழமை வந்து உங்ககிட்ட பேசுறோங்க. தொடர்ந்து பேசலாம். நன்றி.